அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து லாக்டவுன். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தோட ஆரம்பத்தில் லிவிங்ஸ்டனுக்கு ஒரு கால் வருது. குடும்பமே பதறி அடித்து ஸ்டேஷனுக்கு ஓடுறாங்க. கூட சார்லியும் போகிறாரு. அங்கே போய் பார்த்தா லிவிங்ஸ்டனோட பொண்ணு ஒரு காவாலி பையில கூட்டு வந்து நிப்பாட்டிக்கிட்டு, நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. லிவிங்ஸ்டன் எவ்வளோ கெஞ்சுறாரு, இல்லைம்மா இவன் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டான், இவனை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்ற மாட்டான், பாதியிலே விரட்டி விட்டு போயிடுவான், நீ என் கூட வந்துருமா, உனக்கு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அப்பா உன்னை அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன், அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் அப்படி இப்படி எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடி காலெல்லாம் விழுறாரு. அப்போ கூட அந்த பொண்ணு ஒத்துக்காமல் எனக்கு இவன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவன் பின்னாடி போயிடுறாங்க. இதை பார்த்த லிவிங்ஸ்டன் வந்து மனசு உடஞ்சிடுறாரு. கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த சார்லி வீட்டுக்கு போனோன்னா அவங்க பொண்டாட்டியை கூப்பிட்டு சொல்கிறாரு, அண்ணன் வந்து சிங்கம் மாதிரி தெம்பாக இருந்தார், இந்த பொண்ணு பண்ணதால் அந்த அண்ணன் வந்து உடஞ்சிட்டாரு, எப்படி ஒரு சம்பவம் எனக்குலாம் நடந்துச்சுன்னா நான் உடனே தூக்கு போட்டு தொங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி பொண்டாட்டிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறத சார்லியோட பொண்ணு வந்து மறைஞ்சிருந்து கேட்டுடுறாங்க. அதோட அவங்களுக்கு வந்து நம்ம யாரையும் லவ் பண்ணக்கூடாது, எந்த தப்பு தான் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மனசில் ஆழமாக பதிஞ்சிருது. ரொம்ப நாளாக வேலை தேடிக்கிட்டு இருக்க அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மூலமாக ஒரு கால் வருது. உடனே அவங்க ரிசிமை தூக்கிட்டு போகிறாங்க. அந்த போகிற இடத்துல ஒரு நல்ல பார்ட்டி நடக்குது. இவங்க ரிசிமை கொடுத்துட்டு அங்கே நிற்கும் போது அந்த பொண்ணு சொல்கிறாங்க, அவனை தான் வேலை கன்ஃபார்ம் ஆகிடுச்சே, அதனால் நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளரில் விஸ்கியை ஊற்றி கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு வாங்கி மடங்கு குடிச்சிடுறாங்க. குடித்த உடனே மயக்கமாயிடுறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த பொண்ணை அலைக்காத்துக்கிட்டு ஒரு ரூமில் போட்டு பூட்டுறாங்க. பூட்டின இடத்துல இந்த பொண்ணை யாரோ ஒருத்தவங்க வந்து ரேப் பண்ணிடுறாங்க. இதில் இவங்க கர்ப்பமாயிடுறாங்க. என்னடா அது இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு, யார் என்னோட கூட தெரியாது, இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சால் அப்பா வந்து செத்து போயிடுவார், குடும்பம் அசிங்கப்பட்டுருமே, இந்த வீட்டுக்கு தெரியாமல் நம்ம எப்படியாவது கலைச்சிடணும் அப்படின்னு அந்த பொண்ணு போராடுறாங்க. இப்போ கருவை கலைச்சிட்டாங்களா இல்லை குடும்பத்துக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்றது தான் படத்தோட கதை. உண்மையிலே படத்தில் வந்து கதாநாயகன் கிடையாது. ஆனால் ஒரு கதாநாயகன் இருந்திருந்தால் கூட இந்த படம் இவ்வளோ சுவாரஸ்யமாக வந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. இந்த அனுபமா பரமேஸ்வரன் அப்படின்ற நாயகியோட நடிப்பை நம்ம பல படங்களில் பார்த்துருப்போம். ஆனால் இப்படி ஒரு நடிப்பை நான் எந்த படத்துலையுமே பார்க்கல. ஆனால் இந்த மாதிரி கேரக்டரை ஏற்று நடிக்கிறதுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய பல கோடிகளில் சம்பளம் வாங்குகிற நாயகிகள் கூட கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு நீசத்தனமான நடிப்பு அப்படின்னு சொல்லலாம். பல சீன்களில் கைதட்டல் வாங்குறாங்க. போலி மருத்துவர்களை பார்த்து ஏமாறுற இடமா இருக்கட்டும், மெடிக்கல் ஷாப்பில் போய் கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிற இடமா இருக்கட்டும், இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சால் அப்பாவுக்கு ஏதோ ஆகிடுமே, குடும்பம் அவமானப்பட்டுருமே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே கும்பிட்ற இடமா இருக்கட்டும், வயிறு பெருசாகிடுச்சு அப்படின்னு சொல்லி பல்ட்டை போட்டு கட்டிக்கிட்டு பாத்ரூமில் உட்காந்து அழுகிற காட்சியாக இருக்கட்டும், இப்படி பல காட்சிகளில் அவங்களுடைய நடிப்பு வந்து கைதட்டல் வாங்க வைக்குது. ஆனால் இந்த மாதிரி காட்சிகளில் கண்டிப்பாக வந்து எந்த பொண்ணுமே நடிக்க ஒத்துக்க மாட்டா. அப்படி பல காட்சிகள் இந்த படத்தில் இருக்குது. அதே மாதிரி படத்தில் ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டாக ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. சார்லியோட நடிப்பை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து சென்டிமெண்ட்டாக நம்மளை வந்து டச் பண்ணிடுவார். அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் அவருடைய நடிப்பால் ஒரு நடுத்தர குடும்பத்தின் தந்தையாக நம்ம வந்து அவருடைய அன்பில் கட்டி போட்டுட்டாரு, அப்படி ஒரு சிறப்பான நடிப்பாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி லிவிங்ஸ்டன் ஒரு சின்ன கதாபாத்திரம்னா 1-2-3 சீன் தான் வந்தாலும் அவருடைய நடிப்பு ரொம்ப பதமாக இருந்துச்சு. அதே மாதிரி சார்லியோட மனைவியாக வந்து நிரோசா நடிச்சிருக்காங்க. நிரோசா வந்து 2 பெண்களுக்கு அம்மாவா எவ்வளோ பொறுப்பாக நடிச்சிருக்காங்க அப்படின்றது இந்த படத்தில் பார்க்க முடிஞ்சுது. அவங்க வந்து பெரிய பெரிய ஹீரோக்கள் கூடலாம் நடித்தவங்க. நம்ம சார்லி கூட நடிக்கிறோமே அப்படின்ற ஒரு ஈகோ இல்லாமல் நான் ஏற்றுக்கிட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக பண்ணி ஒரு சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி படத்தில் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தவங்க கூட ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. லொலுசபா மாறனுக்கு வந்து ஒரு போலி டாக்டர் கேரக்டரு, அவர் வந்து 2-3 சீன் வந்தாலும் அவருடைய கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தார். அதே மாதிரி போலி மருத்துவர்கள் 2 பேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய சீன் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலில் நடித்த லொல்லுசபா பழனியப்பன் ஒரு 2-3 காட்சிகள் வராது, அதாவது இந்த முடி வாங்குகிற காட்சிகள் 2-3 காட்சிகள் வந்தார். அவருடைய காட்சிகள் கூட நல்லா இருந்துச்சு. அதாவது சின்ன சின்ன கேரக்டரை கூட ரொம்ப அழகாக வடிவமைச்சு ஒரு 2 மணி நேரம் படத்தை போர் அடிக்காமல் சீட்டின் நுனியில் கடைசி வரை அமர வைத்து பார்க்க வைக்கும் படம் அப்படின்னு சொல்லி நம்ம லாக்டவுன் படத்தை சொல்லலாம். நம்ம தமிழ் சினிமாவில் நல்ல படங்கள் வரலன்னு பல நாளாக புலம்பிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நல்ல படங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக நம்ம இதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. குடும்பத்தோடு போய் இதை பார்க்கணும். குடும்ப கௌரவம் போயிடக்கூடாதுன்னு மகளும், பிள்ளைங்க எந்த விதத்துலையும் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு தந்தையும், 2 குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை ரொம்ப அழகாக படமாக்கியிருக்காங்க. படத்தோட விஷுவல் நல்லா இருந்துச்சு, மியூசிக் நல்லா இருந்துச்சு, கேமரா ஒர்க் நல்லா இருந்துச்சு, பாடல்கள் 2-3 தான் இருந்தால் கூட பாடல்கள் நல்லா இருந்துச்சு, சண்டை காட்சிகள் கிடையாது. இது அவங்க எடுத்துக்கிட்ட விஷயத்த ரொம்ப தெளிவாக கடைசி வரைக்கும் ஆணித்தரம் புரிய வச்சுருக்காங்க. நம்ம இந்த பொண்ணை ஒருத்தர் ரேப் பண்ணிட்டான், இவனை எப்படிடா கண்டுபிடிக்கணும், இவனை கண்டுபிடிச்சி பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்துக்குள்ளே அவங்க போகாமல், நம்ம ஏதோ தவறு நடந்து போச்சு, இப்போ நம்ம வயிற்றில் இத்தனை மாதம் குழந்தை இருக்குது, இதை நம்ம கலைச்சி குடும்பத்துக்கு நல்ல பேர் வாங்கணும், அதுக்கு என்ன வழி அப்படின்றத மட்டும் அவங்க அதுக்கான கலையை அந்த நோக்கத்தில் போயிட்டு
ரொம்ப சிறப்பான ஒரு படம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இந்த வாரம் இந்த படத்தை போய் லாக்டவுன் படத்தை போய் மறக்காமல் தியேட்டரில் பாருங்கள். ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்.